நமசிவாய. மகர ராசி மகர லக்னத்திற்குண்டான சனி பயிற்சி பலன்களை பார்த்தலாம். சனி பயிற்சி இது வரக்கூடிய 29ஆம் தேதி. இது திருக்கணிதப்படி வாக்கியப்படி இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி பார்க்க வேண்டும், இது சனி பயிற்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உண்டான விஷயம் எல்லாம் பரிகாரஸ்தலம் சேனல்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். அதே மாதிரி சனி பயிற்சியை ஏன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கு அப்படின்றது எப்பொழுதுமே பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும்போது எல்லாமே வாக்கியப்படி தான் எல்லா கோயிலுமே பண்ணுவாங்க. திருநள்ளாறுலயே பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றதுங்கிறது அது ஏற்புடையதாக இருக்காது. அதனால திருநள்ளாறுலயே பண்ணல, அதனால சனி பயிற்சி இல்லைன்னு சொல்றது பார்த்தோம்னா நமக்கு எதையோ ஒரு விஷயத்தை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வேற எக்ஸாம்பிள் ரொம்ப வெளிப்படையாக சொன்னோம் என்றால் அது வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன். ஸோ அதனால மிக முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் கவனிக்க வேண்டியது அப்படின்றது நமக்கு அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரிந்துவிடும். இது நம்ம ஏதோ பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகம் இருண்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம நினைக்க கூடாது. உலகிலே எல்லா இடத்துலையுமே எங்க இருக்கு, தமிழ்நாடு மட்டும் நம்ம உலகத்தை விட்டு நம்ம பிச்சு இருக்கிறது. ஸோ அதனால எந்த ஒரு விஷயம் உண்மை அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட முறையிலே நம்மளே தேடி தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பார்த்தோம்னா அதர் ராசிகளுக்கு எல்லாமே நான் அட்ராக்டிவ் திங் சேனல்ல பலன்கள் போட்டிருக்கேன். அதுல உங்களுக்கு வேற லக்னமா நீங்க இருந்தீங்க, சனி நாதனாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களா இருந்தீங்களாலும் சரி, லக்னம் வேற லக்னமா இருந்ததுன்னா நீங்க அதை போய் பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் பாத்தீங்கன்னா நீங்க மகர ராசி கும்ப லக்னமா இருந்தா கூட உங்களுக்கு கும்பத்துக்கு உண்டான ஒரு பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வெளிவரும். அதனால நீங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க இது லக்னத்துக்கு பலன் தருமா ராசிக்கு பலன் தருமா அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த குழப்பங்கள்லாம் இருந்தது நான் எப்படி பார்க்கறதுன்னு தரதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்தை கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இது அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பொதுவாக இது ஜெனரலைஸ்டு ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த ஒரு விஷயங்கள் எதுக்காக இந்த மாதிரியான ஜெனரலைஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அட்லீஸ்ட் பார்க்குற ஒரு 1000 பேருக்காவது நம்ம தனித்தனிமையா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. இது பேசிக்கலா இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா ப்ரிகாஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். சனி போன்று ராகு கேது போன்று இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நாம் ப்ரிகாஷனரியா இருக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்பதற்கு எந்தெந்த விஷயங்களை நாம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். இந்த ஏரியாவில் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, அப்ப இந்த காஷியஸா நம்ம இருக்கும்போது நமக்கு ஏதாவது அது சார்ந்த விஷயங்கள் நடந்ததுனாலும் அந்த டைம்ல நம்ம கவனமாக இருந்து கொள்ளலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகத்தான் இந்த மாதிரி ராசி பலன்கள் சொல்லப்படுகின்றன. அதனால இது முழுக்க 100% பலன் தருமான்னு கேட்டா எந்த ராசி பலன் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜோதிடர்கள் சொன்னாலும் அது பலன் தரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. 100% பலன் தரவே தராது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான் பலன் தரும். 100% பலன் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷனரி மெஷர் ஒரு 70% வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஒரு மகர ராசி அல்லது மகர லக்னம் இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் 7.5 சனி இருந்தது. அப்போ மகர ராசிக்கு அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியாக இருப்பார்கள், ஆனா வேற ஒரு லக்னமா இருந்திருக்கலாம். அது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா அவங்களுடைய ஜாதகத்துல சனியுடைய ஒரு பலம் அப்படிங்கிறது குறைவா இருக்கலாம், ஷட்பலம் குறைவா இருக்கலாம், அஷ்டவர்க்கத்துல பரல்கள் குறைவா இருக்கலாம். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ஜெனரலைஸ்டா இந்த மாதிரியான ராசி பலன் பார்த்துட்டு அதையே முடிவு பண்ணி மைண்ட்ல வச்சுட்டு பார்த்தோம்னா என்ன நம்ம சொல்றாங்க ஆனா எனக்கு இனிமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றதுங்கிறது பார்த்தோம்னா அது நமக்கு நம்ம அவ்வளவு ஒரு சரியாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிப்பதில்லை அப்படின்றது அர்த்தமா நம்ம எடுத்துக்கலாம். அல்லது பார்த்தோம்னா உங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் அது மாதிரியான விஷயமாக யூடியூப்லயோ அல்லது டிவிலயோ சொல்றவங்க அந்த மாதிரியான விஷயமா சொல்லலை அப்படின்னு நினைச்சுக்கலாம். ராசி பலன் அப்படின்னு போடும்போது யாருமே இந்த மாதிரி டிஸ்கிளைமரா சொல்றது இல்லையே, இது இவ்வளவு பலன் தராது, உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கோ அல்லது லக்னத்திற்கோ அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தா சனி நல்லது செய்வார். அதே டைம்ல நீங்க வேற லக்னமாக இருந்தால் அது எப்படி இருக்கு, உங்களுடைய சுயஜாதகத்துல என்ன மாதிரியான ஒரு பலம் பொருந்திய நிலையில இருக்கிறார் சனி அப்படின்ற விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஒரு பலன் இந்த ஒரு 7.5 years பாஸ்ட் 7.5 years அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெரும்பாலான மகர ராசிக்கு நான் பார்த்த வரைக்குமே பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பாதகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தனியா இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் உழைத்தால் மட்டுமே பலன் கொடுப்பார், உழைக்கலைன்னா பலன் கொடுக்கவே மாட்டார். எந்த மாதிரி திடீர்னு தூக்கி கொண்டு கொட்டி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஒரே டைம்ல வழிச்சுட்டு போறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ராகு செய்வாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சனி செய்ய மாட்டார். நிதானமா கொடுப்பாரு. அது காலங்காலமா நமக்கு இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் கொடுப்பார். அது நற்பலன்களாக இருந்தாலும் சரி, கெடுபலன்களாக இருந்தாலும் சரி. கெடுபலன்கள் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற விஷயத்தை போலவும் நாம் செய்திருக்கக்கூடிய இந்த ஜென்மாவிலே நாம் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தீய விஷயங்களை பொறுத்தும் நமக்கு அந்த ஒரு பலன்களும்
அதே போல் வந்து நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய தர்ம எண்ணங்கள், அதே போல் வந்து நம்மளுடைய தர்ம செயல்களை பொறுத்து நமக்கு அதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமும் வரும். அதனால மகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து தெளிவாக இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த 7 சனி முடிஞ்சிருச்சு ரிலீஃப் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உண்மையாவே 7 சனி முடிஞ்சு ரிலீஃப் அப்படின்றதுல இந்த டைமும் அவர் நல்ல ஒரு விஷயம் தான் பண்ண போறாரு. 7 டைம்லயும் அவர் பெரிய அளவுல மகர ராசிக்கோ கும்பராசிக்கோ மிகப்பெரிய அளவுல அவர் ஒரு பாதகத்தை கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது பெரும்பாலானவர்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப இந்த ஒரு டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த 3ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த பெயர்ச்சி அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது முதல்ல பார்த்துக்கலாம். ஏன்னா நல்ல விஷயங்கள் தான் மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்டது இருக்கு. அதனால நம்ம வந்து ஜாக்கிரதையா கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஷோல்டர், போன் ரிலேட்டட், பேக் ரிலேட்டட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடல் கூறுகள், உடல் பாட்டில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. இதுல நம்ம வந்து ஏதாவது சிறு சிறு பாதிப்புகள் வந்தாலும் உடனடியாக அதை கண்டிப்பான முறையில் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்ற விஷயத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலே தேவை. அதே போல் அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்தாலும் அதையும் நீங்க வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஒன்றரை அட்ரஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த தைரியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இதுவரைக்கும் இருந்த ஒரு விஷயத்தை விட இப்பொழுது வரக்கூடிய இந்த ஒரு 2 வருடத்திலே மகர ராசினருக்கு தைரியம் அப்படிங்கிறது அசாத்திய தைரியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அசாத்திய தைரியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறாங்கன்ற மாதிரியான வெட்டு 1 துண்டு 2 அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்கும்னு வச்சுக்கலாம். கம்யூனிகேஷன் வந்து பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்பொழுது உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு யூடியூப் ஆகட்டும், அல்லது ஒரு ஃபேஸ்புக் ஆகட்டும், அல்லது ஒரு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், வேற என்னென்ன த்ரெட்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி என்னெல்லாம் இப்போ இருக்கோ இந்த விஷயங்கள் எல்லாமே கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்திற்குள்ள, அந்த சோசியல் மீடியாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அடங்கி விடுகிறது. அது மாதிரியான விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்க சோசியல் மீடியால இன்வால்வ்டா இருந்தீங்கன்னாலும் சரி, அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கனெக்ஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சோசியல் மீடியாவில் தான் இப்போ பிஸ்னஸே பண்றாங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பிஸ்னஸ் எல்லாமே வந்து இப்போ பெரும்பாலான பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரூ இன்ஸ்டா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக தான் நடந்து வருகிறது. அது மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது அந்த கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து பெரும்பாலான ஒரு லாபங்கள் இந்த டைம்ல வரும் அப்படின்ற மாதிரியும், அதன் மூலமாக உங்களுடைய பெயரும் புகழும் வலுவடையும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது மகர ராசினரை பொறுத்த வரைக்கும். ஸோ மெயினா நம்ம வந்து பார்க்கக்கூடியது அப்படின்றது அந்த கம்யூனிகேஷன் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால், நமக்கு வெட்டு 1 துண்டு 2 பேசுவாங்க அப்படின்ற அர்த்தம் வந்து என்னன்னா கிளியர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நான் மீன் பண்ணேனே தவிர ஈகோயிஸ்டிக் டாக் அப்படின்ற விஷயத்தை நான் மீன் பண்ணல. ஸோ இதுல வந்து சனி வந்து ஈகோயிஸ்டிக் டாக் கொடுக்க மாட்டார், கிளியர் கம்யூனிகேஷன் தான் கொடுப்பார். ஆனா வேண்டாத வார்த்தைகளை கொடுப்பார். ஈகோயிஸ்டிக் டாக் இல்லைன்னாலும் வேண்டாத வார்த்தைகள், தேவையில்ல ஒரு அபியூசிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிராகேட்டரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி யாரையாவது ஒரு சில பேரை சோசியல் மீடியால பேசிடாதீங்க. பேசுனீங்கன்னா அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 2.5 வருடங்களுக்கு வந்தடையும். நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயமா பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ற பேர் வைத்து தப்பா எதையாவது ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அது வந்து உங்களுக்கே பாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கமெண்ட் ஆகட்டும் அல்லது நீங்க போடுற போஸ்டிங் ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையிலே மகரத்துக்கு நம்ம வந்து பயப்படுற மாதிரியான ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். அப்படி எனக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சந்தோஷப்படுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சந்தோஷப்படலாம். சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன், இன்னும் 1 வருஷம் இருக்குன்றாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஆல்ரெடி ஸ்டார்டட். ஒரு விதத்துல சொல்ல போனோம்னா உங்களுக்கு கரெக்டான அயனாம்சப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி சனிப்பயிற்சி ஸ்டார்டட்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான். நாமளே இப்ப சனிப்பயிற்சிக்குள்ளதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கு உங்களுக்கு வேணும்னா கூகுள்ல ஏகப்பட்ட அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாஸ் இருக்கு, அந்த டேட்டாஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கே அது உண்மை என்னன்ற விஷயங்கள் புரிய வரும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு 2.5 வருடத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து சரியான ஒரு இறைபக்தியுடனும் அதற்கு தகுந்த மாதிரியாக நம்மளுடைய நடவடிக்கைகளும் இருந்ததுன்னா இந்த ஒரு 2.5 வருடம் அற்புதமாக பொன்னான காலமாக கண்டிப்பான முறையிலே மகர ராசினருக்கு இருக்கும். நமஸ்காரம்.